அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் அளவுள்ள ஒரு அருமையான இளநீர் தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த இளநீர் தோப்பு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு லொக்கேஷன்லேயும் காய்ப்பு திறன்லையும் இருக்குதுங்க. இந்த லேபர்ஸ் ஹவுஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்தி மரம், மா, பலா, வாழை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வகையெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு ஓனர் வந்தால் ஒரு தங்கக்கூடிய ஓனர் ஹவுஸும் இங்கே தங்கக்கூடிய லேபர் ஹவுஸும் இருக்குதுங்க. மாட்டு செட்டும் இருக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இளநீர் தான் காமிச்சிருப்புங்க. காய்ப்பு திறன் எப்படி இருக்குது, அந்த குறும்பு கட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருப்புங்க. பூ எப்படி இருக்குது, அதாவது இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த இளநீர் இந்த காப்பு இல்லைங்க, தொடர்ச்சியாக காய்க்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதாவது 4-5 பருவத்தில் இருக்கிற அத்தனை பருவத்தில் இருக்கிற இளநீர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பகுதியில் தான் பார்க்குறீங்க. இதுக்கு பிஏபி தண்ணி இருக்குதுங்க. 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. கிணறு ஒன்று இருக்குது. கிணறு பார்த்திங்கன்னா வீடியோ எண்டில் காமிக்கிற பாருங்கள். இப்போ பார்க்குறது மாடு செட்டுங்க. இந்த மாடு செட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மாடு கட்டலாங்க. அந்தளவுக்கு பெரிய செட்டாகவே இருக்குது. காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா அருமையாக இந்த பூமியில் இருக்குதுங்க. நல்ல ஒரு ஊரடி பூமியாக இருக்குதுங்க. அதாவது இந்த பூமிக்கும் ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்குங்க. வேலையாட்களும் பார்த்திங்கன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது வேலையாட்கள் நடந்தே வந்துடுவாங்க நம்ம காட்டுக்கு. அந்தளவுக்கு மிக அருகிலேயே இருக்குதுங்க. ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது மெயின் ரோடு கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. கட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி நீளத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டை பைபாஸிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க. அதாவது பொள்ளாச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து வரவங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே இந்த பூமிக்கு வந்துடலாங்க. அந்தளவுக்கு அருமையான, அதாவது சீக்கிரமாக வர அளவுக்கு மிக அருகிலேயே, 2 பக்கத்துக்கும் அருகிலேயே இருக்குதுங்க. இந்த பூமிக்கு ஏக்கராக்கு என்ன விலை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா 65 லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க. நீங்கள் பூமி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம அதிலிருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி பேசி உங்களுக்கு வாங்கி தரோமுங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. கிணறுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மேலாலேயே இருக்கும். ரிங்கு கிணறாக அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணி இப்போ எடுத்து எல்லா பக்கம் பாய்ச்சிட்டாங்க மரத்துக்கு. இருந்தாலும் தண்ணி எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பூமி மாதிரி வேறு ஏதாவது பூமி இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இந்த பூமி பிடிச்சுன்னா கால் பண்ணுங்கள். நல்லபடியாக பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.